65. ககனமும், ககனம் அப்படிங்கிறது வானம். க அப்படின்னு சமஸ்கிருதத்துல வரும். கக அப்படின்னு வானத்துல போகக்கூடியதுக்கு கக அப்படின்னு சொல்லுவாங்க. கம் மனோ புத்தி ரேவச்ச அப்படின்னு பகவத்கீதையில வரும். பூமி ராப்போ நிலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச, அந்த மாதிரி சில இடங்கள்ல அந்த வார்த்தை வருது. இங்க ககனமும் வானும் அப்படின்னு போட்டாரு. அப்ப நமக்கு ககனம் அப்படின்னா வெளி, ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும், அல்லது வான் அப்படிங்கிறதுக்கு ஸ்பேஸ்ன்னு அர்த்தம் எடுக்கணும். நான் ரெண்டும் ஒரே அர்த்தத்துல வர்றதுனால புவனமும் காண, விற்காமன் அங்கம் தகனம் செய்த தவப் பெருமாற்கு தடக்கையும் செம்முகனும் முன் 4 2 3 4 12 2 3 6 எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே. ககனம் பிரம்மாண்டம், வான் வானவர்கள், புவனம் இந்த உலகம் பூமி, காண காணும்படியாக, விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமான். சிவபெருமான் தவம் பண்ணும்போது காமன், வில்லோடு கூடிய காமன். பொதுவா காமன் மன்மதனுக்கு ஒரு வில் இருக்கும், 5 அம்பு இருக்கும் அப்படின்னு எல்லாம் புராண கதை இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிற விவரம் எல்லாம் இருக்கு. அவன் உடல், அங்கம்ங்கிறது இந்த இடத்துல உடல், உடல் உறுப்பு அப்படின்னு இல்லை, மொத்த உடலுமே தகனம் செய்த, எரித்த, தவம் இருந்த சிவபெருமான். தடக்கையும் செம்முகமும் முன் 4, கையே 12, முகம் 6. அது வரிசை கிரமத்துல நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். பெர்ஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, முறையே அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க.
நிரல் நிரல் பொருள்கோள், நேர் நிறை பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், அந்த மாதிரிலாம் சில முறைகள் வச்சிருக்காங்க. அர்த்தம் வரும்படியா அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப முதல்ல தடக்கை சொன்னாரு, அடுத்தது செம்முகம் சொன்னாரு. முருகனுக்கு கை 12, முகம் 6. அதனால முன்னாலையும் இரு மூணையும் நம்ம அதுக்கு பொருத்தமான இடத்துல சேர்த்துக்கிறோம். தோன்றிய மூதறிவின் மகனும், ஒரு ஞான குழந்தை உண்டாயது அன்றோ, அது பிறந்ததுக்கு உன்னுடைய சக்தி தான காரணம், உன்னால தானே பிறந்தது, உன்னுடைய வல்லபம் அப்படிங்கிறது உன்னுடைய மாயை, உன்னுடைய அருள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். பார்வதி தேவி, பார்வதி தேவிய இந்த தேவர்கள் எல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி முருகன் பிறந்தார் அப்படிங்கிறது கதை. பொதுவா இந்த இர்ன்னு தமிழ்ல மாறும். இதுக்கு முன்னாடி பால் அப்படிங்கிறது பார்ன்னு மாறிச்சது பார்த்தோம். இங்க வில் காமன்கிறது விற்காமன்னு மாறும். பெருமானுக்கு அப்படிங்கிறது பெருமார்க்கு, நம்ம பாஷையில பெருமானுக்குன்னு சொல்லுவோம். செய்யுள்ளது பெருமார்க்குன்னு வந்திருக்கு. பாடல் அனசூயா. ககனமும் வானும் புவனமும் காண விற்காமனங்கம், ககனமும் வானும் புவனமும் காண விற்காமனங்கம், ககனமும் வானும் புவனமும் காண விற்காமனங்கம், தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம், தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம், தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம், முகனும் முன்னான்கு இரு மூன்றெனத் தோன்றிய மூதறிவின், முகனும் முன்னான்கிரு மூன்று, முகனும் முன்னான்கிரு, புரிஞ்சது எப்படி சரி சொல்லு, அப்படி படிச்சு பார்க்கலாம். முகனும் முன்னான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவன், முகனும் முன்னான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவன், மூதறிவின், அறிவின், மூதறிவின், சாரி, முகனும் முன்னான்கிரு, முகனும் முன்னான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின், முகனும் முன்னான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின், மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே, மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே, மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே. இந்த இடத்துல ஒரு சந்தேகம். கக அது ககனம். நரசிம்ம அவதாரம் பத்தி கம்பர பாடும்போது ககன முட்டை கிழிந்தது மேலும் கீழும் அப்படின்னு பாடுவாரு. அது ககனம் கா அவதான் கூட இருக்கலாம். அது நான் வெரிஃபை பண்ணணும். சமஸ்கிருதத்திலே கூட ககனம்னு வார்த்தை இருக்கலாம் நினைக்கிறேன். அடுத்தது தகனம், தாகா. தமிழ்ல அது கா போட்டுட்டோம். அடுத்தது முக்க. சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கனும். அப்புறம் மகன் தமிழ் வார்த்தை எப்படி சொன்னாலும் சரிதான். நம்ம மாகாவ மாஹா அப்படின்னு ஆக்கிடுவோம். அந்த மாகா அப்படி ஆக்கிடுவோம். அப்படி ஒரு தமிழ்ல படிக்கிறோம் எப்படி சொன்னாலும் சரிதான்.
சம்ஸ்கிருதத்துல இப்படி இருக்கலாங்கிறது சொல்ல வந்தேன். ஷீபா. ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகனமுன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன் வல்லி நீ செய்த வல்லபமே. உஷா. ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் முன்னான்கேறு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே. ககனம்ங்கிறது கிளீபம் அல்லது நபும்சகலிங்க வார்த்தை தான். அது சம்ஸ்கிருத வார்த்தை தான். ககனம், ககனம் இல்ல, ககனம். ககனம்.